எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை, அதாவது இறைவன்கிட்ட தனது தேவைக்காக வைக்கக்கூடிய பிரார்த்தனை எது சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்காக இறைவன்கிட்ட சில பிரார்த்தனைகளை எல்லாருமே வைப்போம். தனக்காக வைப்போம், தொழிலுக்காக வைப்போம், குடும்பத்துக்காக வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எது சார்ந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, ஒருவருடைய ஜாதகத்துல இந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியதுதான் ஒரு மனிதன் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை பற்றி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 5ஆம் பாவமாக எது வருகிறதோ அந்த 5ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப இந்த 5ஆம் பாவத்தோடு எந்த பாவாதிபதி சம்பந்தப்படுகிறார், எந்த கிரகங்கள் சம்பந்தப்படுவது அப்படிங்கிறத பொறுத்தே அந்த மனிதனுடைய பிரார்த்தனைகள் அமைகிறது. எல்லா விஷயத்தையும் போய் எல்லா மனுஷனும் கோவிலில் கேட்க மாட்டான், கடவுள்கிட்ட கேட்க மாட்டான். இந்த பாவத்தோடு எந்த கிரகம் சம்பந்தப்படுகிறது, எந்த பாவாதிபதி சம்பந்தப்படுறாரு, அதை பொறுத்தே அந்த ஒரு மனிதனுடைய பிரார்த்தனைங்கிறது அமைகிறது. இப்ப ஒரு மனிதனுக்கு இந்த லக்னாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ஆம் பாவாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி, இந்த லக்னாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி, அவர் தனக்குத்தானே சில பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவருடைய உடல்நிலை சார்ந்து, அவரை சார்ந்து, அப்பா கடவுளை எப்படியாவது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வேண்டதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரியாக கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த 2ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக இறைவனிடத்தில் அதிகப்படியான பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது குடும்ப நபர்களுக்காக இறைவனிடத்தில் அதிகமான பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்வில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புதிய முயற்சி எல்லாம் வச்சுங்க, கடவுள் காணிக்கட்டி முதல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இறைவனிடத்துல ஒரு புதிய முயற்சிகளுக்கு பிரார்த்தனை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள்ல இருப்பாங்க, தவறான பழக்க வழக்கங்கள். அதுல இருந்து வெளியில வரணும், நான் தன்னைத்தானே மாத்திக்கணும், கடவுளை நான் இதுல இருந்து வெளியில கொண்டு வா, நான் எப்படியாவது உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன், காது குத்திக்கிறேன், இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, தனது தாயாருக்காக அதிகப்படியான வேண்டுதலை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்படியாவது சொந்த இடம் ஒன்று வாங்கி வீடு கட்டிடணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனைக்காகவும் இறைவனிடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 5ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்திலேயே இருக்கிறது, அதன் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தனது குழந்தைகளுக்காக அதிகப்படியான பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளே இந்த கடன்ல இருந்து எப்படியாவது நீ வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் தனது மனைவிக்காக சில பிரார்த்தனைகளை இறைவனிடத்துல வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு திருமணம் முடிந்து சில கருத்து மோதல்கள் இருக்கும், இல்லது திருமணம் நடப்பதற்கான தாமதங்கள் ஏற்படும், இல்லது அந்த மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதற்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக, அதிகப்படியான பிரார்த்தனை வைத்த நபர்களாக கூட இருக்கலாம். இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோட பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். அதே இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சப்ஜெக்டுக்காக கண்டிப்பா இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனையோ வேண்டுதலோ கண்டிப்பா வைத்திருப்பார்கள். இந்த பாவாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். அதே 8ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தோல்விகள், இனிமேல் நான் வாழ்க்கையில தோற்கவே கூடாது இறைவா, அதுக்கு என்னென்ன செய்யணும், எனக்கு வாழ்க்கையை எதோ தொட்டாலும் பிரச்சனையா வருது, அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த 9ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தனது தந்தைக்காக அதிகப்படியான வேண்டுதல்களை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 10ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த வகையில இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் தான் அடையக்கூடிய லாபங்கள் அதிகமாக பெருகணும். கடவுளே இன்னைக்கு கடையை திறக்கிறேன், இன்னைக்கு பல லட்சங்கள் வரணும், பல ஆயிரங்கள் வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிற தனது லாபத்திற்காக இறைவனிடத்தில் வேண்டுதல்களை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 12ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா கடவுளே செலவை எப்படியாவது கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இறைவா படுத்தா நிம்மதியை தூக்கம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் பாவத்தில் நின்ற கிரகமும்
அது சார்ந்த விஷயம் வேண்டுதல்களையும் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்கள் வந்து பிரார்த்தனையாக வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்ப சூரியன் வந்து 5ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், தந்தையாருக்காக பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபராக இருப்பார். அதே மாதிரி சந்திரன் வந்து ஒருத்தருக்கு வந்து 5ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், தாயாருக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். செவ்வாய் வந்து 5ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடம் நிலம் பூமி சார்ந்த விஷயங்கள் எப்படியாவது வந்து ஒரு இடத்த வாங்கிடணும், ஒரு வீட்டை கட்டிடணும் இறைவா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை, எனக்கு எப்படியாவது ஒரு இடத்த, ஏதோ ஒரு ஊர் கடைசிலையாவது ஊர் அவுட்லயாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பை கூட இறைவா அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது சகோதரர்களுக்காகவும் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள். புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர். தனது கல்விக்காக, காதல் விவகாரங்களுக்காக, தனது படிப்பிற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர். தனது குழந்தைகளுக்காகவும், பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, தனது மனைவிக்காகவும், தனது பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும், தனது இந்த சுகபோக வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, அதற்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த இது மாதிரி இந்த 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாவாதிபதிகளும் சரி, இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் சரி, அது சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பிரார்த்தனையாக இறைவனிடத்துல வேண்டுதலை வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும்.